Hi guys, நான் welcome to Pedia. So நம்ம class 9 scienceல chemistry chapter 3 atoms and moleculesல explanation part 1 தான் பார்க்க போறோம். So வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். Ancient Indian Greek philosophers have always wondered about the unknown and unseen form of matter. So இந்தியன்ஸா இருக்கட்டும் கிரீக்ஸா இருக்கட்டும் அதாவது ஏன்ஷியன்ட் லெவல்ல இருந்தே எல்லா philosophers என்ன நினைக்கிறாங்கன்னா மேட்டரோட unseen அப்புறம் unknown form அதாவது பார்க்காத தெரியாத forms of matter வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க பார்க்கறாங்க. The idea of divisibility of matter was considered long back in India around 500 BC. So 500 BC ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியால ஒரு ஐடியாலஜி கிரியேட் அது ஒரு ஐடியா வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் அதாவது மேட்டர் வந்து நம்மளால டிவிசிபிள் அதாவது டிவிசிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா கிரியேட் ஆகுது. ஒரு இந்தியன் பிலாசபர் இருக்காரு, அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா மஹரிஷி கணன். இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேட்டரை பிரிச்சுக்கிட்டே போகணும்னா நமக்கு வந்து இன்னும் சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து கிடைக்கும். அல்டிமேட்லி நமக்கு வந்து எங்க கிடைக்கும்னா இருக்கிறது ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கு மேல வந்து நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அதை டிவைட் பண்ண முடியாது சொல்றாரு. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் பரமணுன்னு பேர் வைக்கிறாரு. Another Indian philosopher பக்குத கட்யாயமா elaborated this doctrine and says that these particles normally exist in a combined form which gives us various forms of matter. ஸோ இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா இதை வந்து இன்னும் கொஞ்சம் விளக்கி இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பைன் ஃபார்ம்ல இருக்கும். இது மூலமா நமக்கு டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டர் கிடைக்கும் சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க கரெக்டா இந்த பரமணுவையும் இதை வந்து மேட்ச் பண்ணி பாக்குறப்போ நமக்கு கிடைக்கிறது என்னன்னா பரமணுங்கிறது ஆட்டம். ஸோ ஆட்டமா அவங்க அப்போவே சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த பக்குத கட்டியாயமா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இதை வந்து ஒரு கரெக்டான நார்மலி வந்து பாத்தீங்கன்னா கம்பைன் ஃபார்ம்ல இருக்குன்னா என்ன அர்த்தம், ஹைட்ரஜன் ஆட்டம் ஆக்சிஜன் ஆட்டம் அது ஒரு சிம்பிளான ரேஷியோல சேர்றப்போ H2O வாட்டர் கிரியேட் ஆகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா H2O2 அதே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் காம்பினேஷன்ல சேர்றப்போ நமக்கு வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வந்து கம்பைன்டு ஃபார்ம்ல இருக்கிறதுன்னு சொல்றது வந்து மாலிக்யூல்ஸ். ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா மோரல்ஸ் அதே ஏரால வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் கிரீக் பிலாசபர்ஸ். ஸோ இந்தியன் பிலாசபர்ஸ் மாதிரியே ஏன்ஷியன்டான கிரீக் பிலாசபர்ஸ் அதாவது டெமோக்ரிட்டஸ் அப்புறம் லூசிபஸ் இவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா மேட்டரை வந்து டிவைட் பண்ணிக்கிட்டே போறப்போ ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்மள அதால டிவைட் பண்ண முடியாது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த டெமோக்ரிட்டஸ் called these indivisible particles atoms. ஸோ டெமோக்ரிட்டஸ் வந்து என்ன சொல்றாருன்னா இது ஆட்டம்ஸ் சொல்றாரு. அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்ற டேர்ம்ஸ் அவர் அப்போ சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது இன்டிவிசிபிள்னா ஆட்டம். ஸோ இந்த ஆட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டிவிசிபிளா இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் சொல்றாரு. அதாவது அந்த லாங்குவேஜ்ல ஆட்டம்ஸ்னா இன்டிவிசிபிள்னு அர்த்தம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிலாசபிக்கல் கன்சிடரேஷன்ல தான் இருந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க்குங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அதுவும் 18th சென்ச்சுரியில தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எண்ட் ஆஃப் 18th சென்ச்சுரியில வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் வந்து எலமெண்ட்ஸுக்குமே காம்பவுண்டுக்குமே அப்புறம் நேச்சுரலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த எலிமெண்ட்ஸ் வந்து கம்பைன் ஆகுதுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. ஸோ சயின்டிஸ்ட்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்க்கு காம்பவுண்டுக்கும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸே கண்டுபிடிக்க தெரியுது. Antonio L. Lavoisier laid the foundation of chemical science by establishing two important laws of chemical combination. Antonio L. Lavoisier. ஸோ இந்த லெவைசர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சயின்ஸ்ல முக்கியமான ஃபவுண்டேஷனே போடுறாரு. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இம்பார்ட்டன்டான லா வந்து கெமிக்கல் காம்பினேஷன்ல கண்டுபிடிக்கிறாரு. Law of chemical combination. Following two laws of chemical combination were established after much experiments by Lavoisier and Joseph L. Proust. So law of chemical combination. So அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா first law of conservation of mass. Is there a change in mass when a chemical reaction takes place? So இந்த law of conservation of mass இது ரொம்ப ஈஸி. ஸோ சாதாரணமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ இந்த இடத்துல ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த ரியாக்டன்ஸோட மாசுமே ப்ராடக்டோட மாசுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து அதை வந்து மாஸ் எடுத்துக்கிட்டு அந்த ரியாக்டன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா மாஸ் எடுத்துக்கிட்டு அதை வந்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியாக்ஷன் நடந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற ப்ராடக்டை வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு சேம் வெயிட் தான் இருக்கும். அதுவே அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் ஆகிறப்போ கேஸ் வெளிப்படுறதா இருந்தாலும் சரி அந்த கேஸ் வெளிப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து மெஷர் பண்ணீங்கன்னா ஸோ அந்த கேஸ் மெஷர் பண்ண அந்த மாசுமே அப்புறம் மிச்சம் கிடைக்கிற அந்த விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்றப்போ நமக்கு இந்த இடத்துல இருக்கிற ரியாக்டன்ஸோட மாஸோட ஈக்குவலா இருக்கும். Take one following set x and y of chemical.
copper sulfate, sodium carbonate, barium chloride, sodium sulfate, lead nitrate, sodium chloride. ஸோ ஒரு 5% சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக எல்லாத்துலேயும் சேர்ந்துருங்க. ஸோ எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று காப்பர் சல்ஃபேட் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒயில் ஏதாவது ஒன்று சோடியம் கார்பனேட். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈச் வந்து பார்த்தீங்கன்னா 10 ml ஆஃப் வாட்டரில் வந்து ஆட் பண்ணிருங்க. ஸோ ஒரு ஒய் சொல்யூஷனில் இருக்கிற லிட்டில் அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் எடுத்துட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டியூப்ல எடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டுருங்க. Hang the initial tube in the flask carefully. See that solution do not get mixed. Put the cork on the flask. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்யூஷன் எக்ஸ் வந்து ஒரு சின்னதாக ஒரு பாட்டில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மெர்ஜ் ஆகல. சொல்யூஷன் ஒய் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக இருக்குது. Weigh the flask with its content carefully. Now tilt the flask so that the solution X and Y get mixed. What happened to the reaction flask? Do you think that a chemical reaction has taken place? Why should we put a cork on the mouth of the flask? Does the mass of the flask and the content change? ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் உள்ள வச்சிருங்க, எக்ஸும் ஒய்யும் தனியாக இருக்கிறமே ஒரு அதுக்குள்ள வந்து ஒரு பாட்டில் வச்சு வைக்கிறாங்க. இப்போ என்னதுன்னா மெஷர்மெண்ட் எடுத்துருங்க, அதோட வெயிட்டை வந்து எடுத்துக்கப்புறம் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஏதாவது மாஸ்ல சேஞ்ச் இருக்கா, அதாவது வெயிட்ல சேஞ்ச் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன ஆகும், அந்த ரியாக்ஷன் ஃபிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வாட் ஹேப்பன்ஸ் இன் ரியாக்ஷன் ஃபிளாஸ் ரியாக்ஷன் நடக்கும். Do you think that a chemical reaction has taken place? So அதத்துல chemical reaction நடந்திருக்கு. Why should we put a cork on the mouth of the flask? So இந்த இடத்துல வந்து முக்கியமான விஷயம், ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிளாஸ்கோட மவுத்தில் வந்து போடணும். ஏன்னா அந்த டைம்ல என்ன ஆகும்னா கேஸ் ஏதாவது பார்த்தீங்கன்னா லீக் ஆகும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து வெளியில வர்றப்போ அந்த கேஸோட மெஷர்மெண்ட்டுமே நமக்கு தேவைப்படும். ஏன்னா அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் இருக்கும். ஏன்னா அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸால தான் இருக்குது. Does the mass of the flask and its content change? ஸோ கண்டிப்பாக சேஞ்ச் ஆயிருக்காது. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்குது. ஸோ அப்புறம் நம்ம லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் மூலமா என்ன செய்யுதுன்னா மாஸை நம்மளால கிரியேட்டும் பண்ண முடியாது, டிஸ்ட்ராயும் பண்ண முடியாது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல. ஸோ நீங்கள் இப்போ சாதாரணமாகவே பார்க்கலாம், ஒரு கல் இருக்குன்னா அதை அடிச்சு உடைச்சு கிட்டத்தட்ட ரொம்ப சின்னதாக வேணா மாற்ற முடியும், இன்னும் அடிச்சு ரொம்ப சின்னதாக மாற்ற முடியும். ஸோ அதை அடிச்சுக்கிட்டு இருக்கப்ப அதுக்கு மேலே அதில் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல நம்மளால என்ன செய்ய முடியும்னா நம்மளால மேட்டரை வந்து ஜஸ்ட் மாடிஃபை மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர மேட்டரை அழிக்கவும் முடியாது, கிரியேட்டும் பண்ண முடியாது. லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ லவேஸரோட நிறைய சயின்டிஸ்ட் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ காம்பவுண்ட்ஸுங்கிறது 2 or more எலிமெண்ட்ஸால சேர்ந்து கிரியேட் ஆகிறது. ஸோ ஈச் காம்பவுண்ட்லையும் சேம் எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும், அப்புறம் சேம் ப்ரொபோர்ஷனில் தான் இருக்கும். அது ப்ரொபோர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாது. ஸோ ஒரு இடத்துல H2O இருக்குதுன்னா இன்னொரு இடத்துல இருக்கிற தண்ணியில H2O2 இருக்கும், H3O அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாது. ஏன்னா இருக்கிற மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல சரி யார் எடுக்கிறா யார் செஞ்சா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அந்த காம்பவுண்டு அந்த ரேஷியோல மட்டும்தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற ஹைட்ரஜனோ ஆக்சிஜனோ தான் அதில் இருக்குது, ஏன்னா H2O. ஸோ இப்போ பார்க்குறப்போ அதில் வந்து மாஸ் நம்ம பார்த்தோம்னா 1:8ங்கிற ரேஷியோல இருக்கும். ஸோ இப்போ 9 கிராம் ஆஃப் நீங்கள் வாட்டர் எடுத்தீங்கன்னா அதில் 1 கிராம் ஆஃப் ஹைட்ரஜனுமே 8 கிராம் ஆஃப் ஆக்சிஜனுமே எப்பவுமே இருக்கும். Similarly, in ammonia, nitrogen and hydrogen are always present in the ratio 14:3 by mass. Whatever the method or source from which it is obtained, this led to the law of constant proportion, which is also known as the law of definite proportion. This law was started by Proust as in a chemical substance, the elements are always present in a definite proportion by mass. ஸோ அதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமோனியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அமோனியான NH3. ஸோ அப்படி பார்க்குறப்போ நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் வந்து பார்த்தீங்கன்னா 14:3ங்கிற ரேஷியோல மாஸ்ல இருக்கும். ஸோ இப்போ என்னதான் எந்த மெத்தட்ல அதை ப்ரிப்பேர் பண்ணாலுமே அமோனியா அந்த 14:3ங்கிற மாஸ்ல அமோனியாவை மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ்ட் தான் வந்து ஸ்டேட் பண்றாரு. அதாவது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்ல எலிமெண்ட்ஸ்லாம் எப்பவுமே ஒரு டெஃபினைட் ப்ரொபோர்ஷன்ல தான் இருக்கும் மாஸ் மூலம். The next problem faced by scientists was to give an appropriate explanation for these laws. British chemist John Dalton proved the basic theory about the nature of matter. So scientists-ஆல ஃபேஸ் பண்ணப்பட்ட நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா இந்த லாஸுக்கான ஒரு அப்ராப்ரியேட்டான எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஸோ ஜான் டால்டன் அதாவது பிரிட்டிஷ் கெமிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேச்சர் ஆஃப் மேட்டர்ல பேசிக் தியரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றாரு. Dalton picked up the idea of divisibility of matter, which was still then just was a philosophy. He took the name atoms as
given by the Greeks and said that the smallest particle of matter are atoms. ஸோ ஜார்டன் டால்டன் என்ன பண்றாருன்னா இந்த டிவிசிபிலிட்டி ஆஃப் மேட்டருங்கிற ஐடியாவை எடுத்துக்கிறாரு. ஸோ அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு ஃபிலாசபி இருந்தது. அப்புறம் ஆட்டம்ஸுங்கிற நேமையும் கிரீக்ல இருந்து எடுத்துக்கிறாரு. ஸோ அது மூலமா அவர் என்ன சொல்றாருன்னா ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் மேட்டர் ஆட்டம் தான் வந்து சொல்றாரு. ஹிஸ் தியரி வாஸ் பேஸ்ட் ஆன் லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன். டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி ப்ரொவைட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் த law of conservation of mass and law of definite proportion. ஸோ அந்த டைம்ல இந்த ரெண்டு லா, அதாவது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்புறம் லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன் ரெண்டுத்தையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. ஸோ அதனால அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அட்டாமிக் தியரி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஜான் டால்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழையான வீவர்ஸோட ஃபேமிலி தான் பிறக்கிறாரு. அவர் 1766ல ஸோ இங்கிலாண்டில் பிறக்கிறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 12 ஏஜ், அதாவது 12 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா டீச்சராக மாறிடுறாரு. அப்புறம் 7 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிரின்சிபலாகவே மாறிடுறாரு. அப்புறம் 1793ல டால்டன் வந்து பார்த்தீங்கன்னா மான்செஸ்டருக்கு போய் அங்கேருந்து மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் அப்புறம் கெமிஸ்ட்ரி வந்து ஒரு காலேஜ் சொல்லி கொடுக்க பார்க்குறாரு. He spent most of his life there teaching and research. In 1808 he presented his atomic theory which was a turning point in the study of matter. ஸோ அவரோட மோஸ்ட் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவர் டீச்சிங்கும் ரிசர்ச்லேயே இருந்தார். ஸோ 1808 அப்போ என்ன ஆகுதுன்னா இவர் தன்னோட அட்டாமிக் தியரி வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா மேட்டரோட ஸ்டடியில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருந்தது. ஸோ டால்டனோட தியரி படி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் மேட்டர் வெதர் an element or compound or mixture is composed of small particle called atom. The postulate of this theory may be stated as follows. ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, எலமெண்ட்டாக இருக்கட்டும், காம்பவுண்டாக இருக்கட்டும், மிக்ஸ்டராக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், அது ஆட்டம். ஸோ இதோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னா ஆல் மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் வெரி டைனி பார்ட்டிகல்ஸ் கால்ட் ஆட்டம்ஸ் விச் பார்ட்டிசிபேட் இன் கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ மேட்டர் எல்லாத்துலேயும் இருக்கிற ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தான் அது ஆட்டம் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். Atoms are indivisible particles which cannot be created or destroyed in a chemical reaction. So atoms வந்து indivisible. So atoms இருக்கல கடைசி இது அது வந்து indivisible பண்ண முடியாது, அதை வந்து பிரிக்க முடியாது, அதுக்குள்ள எதுவுமே இருக்காதுங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆர் டிஸ்ட்ராய் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க கெமிக்கல் ரியாக்ஷன்ல. ஆட்டம் ஆஃப் கிவன் எலிமெண்ட் ஆர் ஐடென்டிக்கல் இன் மாஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஒரு கிவன் எலமெண்டோட ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்லேயுமே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிலையுமே ஐடென்டிக்கலாக தான் இருக்கும். ஸோ ஹைட்ரஜன் ஒரு ஆட்டம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கிடைச்சாலுமே, ஏன் கடலுக்கு அடியில் கிடைச்சா கூட ஹைட்ரஜனோட ஆட்டம் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்லையுமே இருக்கும், மாஸ்லேருந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வரைக்கும். ஆட்டம்ஸ் கம்பைன் இந்த ரேஷியோ ஆஃப் ஸ்மால் ஹோல் நம்பர்ஸ் டு ஃபார்ம் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஆட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஹோல் நம்பர்ஸோட ரேஷியோவில் கம்பைன் ஆகி தான் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் H2O, ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன். The relative number and kinds of atoms are constant in a given compound. ஸோ அந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம் இந்த H2O. ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போனாலுமே தண்ணி எடுத்தாலுமே H2O மாதிரி தான் வந்து இருக்கும். You study the next chapter that all atoms are made up of still smaller particles. ஸோ அடுத்த சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸை பற்றி படிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷனை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.